சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரை. தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லலாம். நான் வெளியில இருக்கேன் சார், நான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஆனா வீட்டுக்குள்ள போனா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அது வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷம். சாதாரணமா ஒரு நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு போய் தூங்கல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா, எனக்கு தூக்கமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க ஏஎல்பி லக்னத்துக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமானா, டிஸ்டர்ப் பண்ணும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு 2 விதமா பேசலாம். நம்மளுடைய 12ஆம் பாவம் சரியில்ல அப்படின்னு சொன்னா, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்டினியூஸாவே பிரச்சனையாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் தூக்கம் பிரச்சனையா இருக்கு. வெளியில நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு சொன்னா, பெட்ரூம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம பெட்ரூம்னு சொல்லப்படுகின்றது எங்க அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்ட்டா தென்மேற்கு பகுதியிலேயே பாத்ரூம் இருக்கு சார். தூக்கமே வராது. தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். தென்மேற்கு மூலையிலேயே பாத்ரூம் இருக்கு சார். தென்மேற்குல பெட்ரூம் இருக்கு. ஆனா, தென்மேற்கு மூலையிலேயே பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் இருக்கு சார். தூக்கமே வராது. தூங்கும்போது பெட்ல தலை வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வடக்கு பக்கமாக இருத்தல் கூடாது. எந்த பகுதியில தலை வைக்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கிழக்கு. 2வது பிரெஃபரன்ஸ் மேற்கு. இந்த இடத்துல தலை வச்சு படுத்தா தூக்கம் வரணுமா? வரும். அது ஃபேவரபிளா இருக்கும். கடைசி பார்ட் இந்த பகுதி எங்கேயுமே தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா, தெற்கு பக்கமாக தலை வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக் கொள்ளலாம். இது லாஸ்ட் பிரெஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த பெட்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய பேர் கலர் பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க. அந்த கலர் பெயிண்டிங் லைட் நிறமாக இருக்க வேண்டும். பிங்க் நிறமாக இருப்பது சுகம்னு சொல்லலாம். லைட் ப்ளூ பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ரெட் டார்க் கலர்ல, சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. சில பேர் வீட்ல. தூக்கமே வராது. அதே மாரி, இந்த தூங்கக்கூடிய இந்த பகுதியில குப்பைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். குப்பை கூளங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்கு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பகுதின்னு சொல்லப்படுகிற அந்த பெட்ரூம்ல நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி வச்சிருப்போம். எந்த காரணத்த கொண்டும் நம்ம படுக்கக்கூடிய அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, கண்ணாடி தெரியிற மாரி நம்ம படுத்திருக்க கூடாது. ஓகேங்களா? இந்த மாரி நிகழ்வுகள் இருந்தாலே தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆவறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். எப்பவுமே தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு தூங்குறதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால குளிச்சுட்டு போ முடியாது சார். அட்லீஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா, வெந்நீர்ல கழுவிட்டு போனீங்கன்னாவே நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக கால்ல பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்க தூங்குறதுக்கு போனீங்கன்னா, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2வது முக்கியமாக ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கமே வரல சார். நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். நான் என்ன சார் பண்றது? செம்பு பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, தண்ணீய புடிச்சு படுக்கிறேன் இல்லைங்களா? படுக்கிறதுக்கு தலையணைக்கு பக்கத்தில அந்த செம்பு பாத்திரத்த வச்சு, நல்லா தூங்குங்க. தூக்கம் வரும். காத்தால எழுந்த உடனே அந்த தண்ணீய என்ன பண்ணணும்? வெளியில கொட்டிடணும். செடிகளுக்கு கொட்டிடலாம். அப்ப அந்த மாரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். சில பேருக்கு கண்ணாடி அப்படின்னு ஒரு நிகழ்வு நீங்க படுக்கும்போது தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பெட்ரூம்ல கண்ணாடி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா, துணிய போட்டு அந்த கண்ணாடிய மறைச்சிடலாம். படுக்கும்போது இந்த கண்ணாடியில நம்மளுடைய உருவம் தெரியக்கூடாது. அந்த மாரி இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே மாரி படுக்கிற இடத்துல எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதே மாரி தூங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி, டீ சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னா, பால் எடுத்துக்கலாம். நட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 விஷயங்கள் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரானிக் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்க்கிறத கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு, ஹாட் வாட்டர்ல கால கழுவிட்டு, நீங்க போய் படுத்தீங்கன்னாவே, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். மிகவும் லைட்டான ஒரு ப்ளூ கலர்
0 வாட்ஸ் பல்பு அந்த மாரி போட்டீங்கன்னா, தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம். அந்த டைம்ல வெண்மையான ஒரு நிறத்தில வந்து 0 வாட்ஸ் பல்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. நீங்க லைட் ப்ளூ கலர் 0 வாட்ஸ் பல்பு போட்டு, அமைதியான விஷயத்த வந்து நல்ல மெலோடி சாங்ஸ் இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது போட்டுட்டு தூங்கலாமா? தூங்கலாம். ஓகேங்களா? இந்த நிகழ்வ நாம பண்றதன் மூலமாக தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா குப்பை கூளங்கள், எல்லா பாலிடிக்ஸு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நைட் டைம்ல பார்க்காம இருக்கிறது நல்லது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோவம் வரும் சில டைம்ல பேசும்போது. நமக்கு பொருந்தாத கருத்துக்கள்லாம் இருக்கும் அதுல. அதெல்லாம் வந்து மனசுல ஏத்திட்டு நீங்க போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கமே வராது. அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்க ஈவினிங் ஆன உடனே, வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே குளிச்சுட்டு, லைட்டான உணவுகள் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹெவியா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வீட்ல அப்பதான் வந்து நான் வெஜிடேரியன் எடுப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணுமா? பண்ணும். லைட்டான உணவு வகைகள் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி, 7:30 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பால் சாப்பிடலாம். சூடான பால் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் சாப்பிடலாம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தூக்கம் வருவதற்கு உண்டான தன்மைய கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகே. இந்த விஷயத்த கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.